சேவ் பண்ணணும். ஃப்யூச்சரை செக்யூர் ஆக்கணும். கிட்ஸுக்கு நல்ல லைஃப்ன்னு ஒண்ணு செட் பண்ணி குடுக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. ஆனா, சேவ் பண்றது எப்படி? எனக்கு சேவிங்ஸ்ல கான்சன்ட்ரேட்டே இருக்க மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை இருந்தா பரவால்ல. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கே! அப்படின்னு சொல்றதுங்களுக்கு தான் இந்த வீடியோ. சேவிங்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது நம்மளோட ஹெல்த் தான். நாம வந்து ப்ராப்பரான ஒரு ஹெல்த் ரொட்டீன ஃபாலோ பண்ணா மட்டும் தான், நம்ம வந்து அதில கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நாம வந்து டெய்லியும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுலயுமே நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ வெல்கம் பேக் டூ ஜெயாஸ் லைஃப். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பரான ஸ்லீப். 7 டூ 8 ஹவர்ஸ் வந்து ஸ்லீப் தூங்கி எந்திரிக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கிளியர் டிசிஷன் எடுக்கிற மாரி அந்த மைண்ட் வந்து அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவே வந்து நம்மள நெறைய சேவ் பண்ண வைக்கும். அதாவது மணிய, நம்மளோட டைம, நம்மளோட ஹெல்த்த எல்லாத்தையுமே. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்சு நம்ம வாட்டர் குடிக்கிறதுலேருந்து, இன்டேக்லேருந்து, லேசா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறதாகட்டும், டீப் பிரீத் பண்ணிக்கிறதாகட்டும், இந்த மாரி ஒரு சில ரொட்டீன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட மூடு வந்து எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கிற மாரி இருக்கும். இதிலிருந்து ஓவர் ஸ்பெண்டிங்கையும் நம்மளுக்கு வந்து குறைக்க ஹெல்ப் பண்ணும். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்தி ஃபுட். அதாவது ஹெல்தி மைண்ட் இருந்துச்சு, ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஹெல்தியான ஃபுட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். நம்ம அடிக்கொருக்கா வெளிய சாப்பிடுற பெர்சன் ஆகட்டும், இல்லைன்னா வாரத்தில 4 நாள் வந்து நெறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறவங்களாகட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய மூட் ஸ்விங் இருக்கும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ்லயும் இருப்பாங்க. ஹெல்தியான ஃபுட்ட சாப்பிட்டுட்டு நம்ம ஹெல்தியா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் எப்படி சேவ் பண்றது அப்படிங்கிற ஐடியா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிற மாரி இருக்கும். 4த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாக்கிங் எக்சர்சைஸ். என்னதான் வீட்டு வேலைகள இழுத்து போட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்சாலும், நமக்கான ஒரு டைம ஒதுக்கி நம்ம வாக்கிங் போறது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இந்த மாரி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அன்னெசசரி ஷாப்பிங்ஸோ, அவுட்டிங்ஸு எல்லாமே குறையும். ஸோ ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா, நம்மளோட மணியும் நம்மகிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கிறத நான் நம்புறேன். 5த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் டிசிப்ளின். நம்ம ஃபோன் வந்து பிஃபோர் பெட்டுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர்க்கு முன்னாடி நான் ஃபோனே தொடமாட்டேன். 1 ஹவருக்கு முன்னாடி ஃபோனே தொடமாட்டேன் அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளின். இந்த மாரி வச்சுக்கும்போது, நமக்கு ப்ராப்பரான தூக்கம் வரும். இல்ல அப்படிங்கும்போது ஃபோன் நோண்டிட்டு 12, 1 அப்படின்னு ஆயிட்டு இருந்தா மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும். லேட் ஆகும்போது டைம் ஆகும். டைம் ஆகும்போது கடைக்கு போற மாரி இருக்கும். கடைக்கு போனா காசு செலவாகும். 6த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ்ல ஈட் பண்றதாகட்டும், அவுட் சைட் ஃபுட் ஆகட்டும், இல்லன்னா ஆன்லைன்ல ஷாப் பண்றதாகட்டும், இந்த மாரி நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், இல்ல எமோஷனலா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக, நம்மள நாமளே ஒரு இதுக்குள்ள வந்து அடிமைப்படுத்திக்கிறது. இது எல்லா விஷயங்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா மணி நம்மகிட்ட சேர்ந்துரும். ஸோ, இந்த வீடியோல மணி சேவ் பண்ண தெரியல, இல்ல மணி வந்து என்னால சேவ் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்க, நீங்க இன்னொரு சைட் ஆஃப் பிரச்சனைய ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ஹெல்த்த வந்து நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டியது தான். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பணம் சேர்றத நீங்களே ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.